தமிழ், இதெல்லாம் நீ நம்புறல்ல? நான் பொய் சொல்லுவேனா? நான் கண்ணால பார்த்தேன் தமிழ். அந்த செல்வரத்தனத்தை போதைப் பொருள் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்க. அவன் கிரிமினல் தமிழ், கிரிமினல். எனக்கு அப்பவே தெரியும். என் வீட்ல இருந்து என் பொண்ணோட மனசை மாத்தி கூட்டிட்டு போனவன் தானே அவன். துரோகி. ஆனா இப்பவும் இவ்வளவு கேவலமா இருப்பான்னு நான் சத்தியமா நினைக்கல தமிழ். அவனுக்கு போய் இவ சப்போர்ட் பண்றல, அவளை என்ன செய்யறது? சொல்லு தமிழ். அவளை நான் மன்னிச்சு ஏத்துக்கணுமா? அவளுக்கு நான் இரக்கம் காட்டணுமா? இப்படி ஒரு உறவு எனக்கு தேவையா? சொல்லு சொல்லு தமிழ். எனக்கு அப்படி ஒரு உறவு தேவையா தமிழ்? சின்னம்மா, என்னாச்சு சின்னம்மா? சின்னம்மா, தண்ணி குடிங்க. ஒண்ணும் இல்ல. ஓகே. தமிழ், நீ நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, என்ன ஒவ்வொரு நிமிஷமும் பத்திரமா பாத்துக்கணும்னு யோசிக்கிற. ஆனா அவளும் அவ குடும்பமும் என்ன பிபி ஏத்தி சாகடிக்க பாக்குறாங்க தமிழ், சாகடிக்க பாக்குறாங்க. ஜனமா, அப்படிலாம் இல்ல ஜனமா. இல்ல தமிழ், இல்ல. அவ புருஷன் ஏதோ பெரிய திட்டம் போட்டு அனுப்பி வச்சிருக்கான். அதனாலதான் ஒட்டி உறவாடிட்டு இருக்கா. இனி நான் ஏமாற மாட்டேன் தமிழ். அவளுக்காக இனிமே யாரு வக்காலத்து வாங்கினாலும் ஏத்துக்க முடியாது. அது நீயே இருந்தாலும். இல்ல ஜனமா, இப்ப நான் அதை பத்தி பேச வரல. மா, வர்ஷினி கல்யாணம் நெருங்கிட்டே இருக்கு. பிரபுவோட விஷயம் ரொம்ப மிஸ்டரியாவே இருக்கு ஜனமா. அவ எங்க போறான், எங்க வரான், சரியாவே கண்டுபிடிக்க முடியல. நம்ம கிட்ட மாட்டிக்க கூடாதுங்கிறதுல மட்டும் நல்லா தெளிவா இருக்காமா. ஆனா நல்லா தப்பு பண்றான். ஆனா ரொம்ப ஸ்மார்ட்டா பண்றான். இப்ப என்ன பண்றது தமிழ்? அவனை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சாதானே கல்யாணத்தை நிறுத்த முடியும். ஆமாமா. நீ இதுல டைரக்டா இறங்கினா அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். அதனால அவனை கண்காணிக்கிறதுக்கு தனியா ஒரு ஆள் அனுப்பு. கல்யாணம் முடியறதுக்கு இடையில அவனை பத்தின மொத்த எவிடன்ஸும் நம்ம கலெக்ட் பண்ணணும் தமிழ். விட்டுறக்கூடாது. அந்த செல்வரத்தனம் விஷயத்துல நான் ஏமாந்த மாதிரி பிரபு விஷயத்துல நான் ஏமாற மாட்டேன் தமிழ். ஜனமா, நான் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கேன்.